100 நாள் பயணத்துல ஒரு வழியாக 59 நாட்களை கடந்து இன்று 60வது பிச்சை மகனா. கார்டியோ முடிச்சுட்டு சோல்டருக்கான ஒர்க் அவுட்டையும் முடிச்சிட்டேன். சோல்டர் எப்படி போடுறதுன்னு பாடுறானா, செஸ்ட் ஏன் இவன் இப்படி போட்டுட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஒர்க் அவுட்டை முடிச்ச கையோட சட்டுப்புடுன்னு கிளம்பி ஆபீஸுக்கு வந்துட்டேன். காலை உணவையும் ஆபீஸ்லேயே வச்சு கதமே. சாப்பாடு சாம்பார், வெஜிடேரியன் ரத்த பொரியல். வந்த வேலையா ஸ்டாக் எல்லாமே கரெக்டா இருக்கான ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு இன்றைக்கான வேலைகளை முடித்த பிறகு 4 முழு முட்டை காலையில சாப்பிட்டு அதே உணவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மீனெண்ணெய் மாத்திரை வாய்க்குள்ள போட்டு இன்றைக்கான தண்ணி நிலவையும் சமன் செஞ்சுட்டு ஆரஞ்சு ஜூஸை தண்ணியில கலந்து மடக்குன்னு குடிச்சிட்டு பழனிமலை முருகனை மனசுல நினைச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங். ஒரு வழியா வேலைகளை முடிச்சிட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணி, ப்ரோ கிளம்பிடாதீங்க, எனக்கு அர்ஜென்டா ஸ்டாக் எல்லாமே தேவைப்படுது, இமீடியட்டா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் அவர் வந்துருவாருன்னு சொல்லி அட்டைப்பட்டிகளை ஸ்டாக்கை போட்டு கடையை சாத்தி வாசல்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இரவு முழுவதும் அவரை காணவே காணோம். போன வாரம் கிரிக்கெட் டீம்ல ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் டீம்ல இருந்து ஜெர்சி வந்துருச்சு. ஆனா அது லூசா இருக்குன்னு சொன்னேன். ஒரு வழியா அந்த லூசான ஜெர்சியை அடிச்சு டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிரிக்கெட் மட்டும் விளாண்டு கத்துக்கிட்டா போதும். இன்றைய செய்தி எத்துடன் முடிந்தது. நன்றி.